Hey guys, welcome back to RJ Talks. நான் ஜெனிலியா and இவரே எங்க அப்பா ராஜேஷ். இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே ஸ்பெஷல் பிகாஸ் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. ஜஸ்ட் ஃபாதர்ஸ் டே இல்லைங்க, ஒரு பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் ஒரு அன்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அன்புனால தான் இன்னைக்கு குளோபல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறோம். அது ஏன் கொண்டாடுற ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? எஸ், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, RJ Talksக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, RJ Talksனாவே பொண்ணும் அப்பாவும் சேர்ந்தது தான் வந்து சேனலோட மெயின் ஒரு அல்காரிதமே. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேருமே இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டேல தான் வந்திருக்கோம், ஃபாதர்ஸ் டே. அந்த ஃபாதர்ஸ் டேல உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஹிஸ்டரியை கொடுக்க போறோம், பாருங்க. 1908 வெஸ்ட் விர்ஜினியா USA ஒரு பெரிய மைனிங் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அதுல 362 பேர் இறந்துட்டாங்க. அதுல 200 பேர் ஃபாதர்ஸ். இந்த ட்ராஜடிக்கு ரெஸ்பெக்ட் காட்டுறதுக்கு ஒரு லேடி கிரேஸ் கிளைட்டன் அப்படின்றவங்க சர்ச்ல பிரேயர் அரேஞ்ச் பண்றாங்க. ஆனா அது எந்த நியூஸ்லயும் வரலீங்க, ஒரு ரெக்கார்டை கூட மெயின்டைன் பண்ணல. ஆனா அந்த விஷயம் தான் ஃபாதர்ஸ் டேக்கு முக்கியமான அடித்தளமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் 1909ல ஒரு ஸ்ட்ராங்கான கேர்ள் ஹிஸ்டரி கிரியேட் பண்ண என்ட்ரி ஆகுறாங்க. அவங்க பேர் தான் சொனரா ஸ்மார்ட் டாட். சொனராவுடைய அம்மா இறந்துடுறாங்க. அவங்க அப்பா அந்த குடும்பத்துல 6 குழந்தைங்களையும் கஷ்டப்பட்டு வளர்த்துறாருங்க. அப்ப சொனராக்கு ஒரு சின்ன ஐடியா கிரியேட் ஆச்சு, அப்பாக்களுக்கு ஒரு நாள் வேணுமே அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, அந்த சொனரா என்ன பண்றாங்கன்னா சர்ச்சுக்கு போறாங்க, மேயர்கிட்ட கேட்கறாங்க, பப்ளிக்கிட்ட கன்வின்ஸ் பண்றாங்க, எப்படியாவது அப்பாவுக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. அவரோட அப்பாவோட பர்த்டே ஜூன் 5. இதை இனிஷியேட் எடுத்துட்டு ஒரு பிளான் பண்றாங்க. சர்ச் கிட்ட போய் பேசுறாங்க. 2 வீக்ஸ் ஆனா சர்ச் டைம் கேக்குறாங்க. ஃபைனலி ஜூன் 19, 1910ல ஃபர்ஸ்ட் எவர் ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க. ஒரு டாட்டரோட லவ் எப்படி பாத்தீங்களா ஒரு விஷயத்தை உருவாக்கிடுச்சு. அன்பிலீவபிள்ல. 1914ல மதர்ஸ் டேவை USA அஃபிஷியலா டிக்ளேர் பண்றாங்க. ஆனா ஃபாதர்ஸ் டேவை அங்க எல்லாருமே ஒரு சேல் பர்பஸ்க்காக மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் 60 years of fight, ஃபைனலா 1972ல பிரசிடென்ட் நிக்சன் அஃபிஷியலா ஹாலிடேவை அனௌன்ஸ் பண்றாரு. 1910ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது 1972 வரைக்கும் இது இழுத்துக்கிட்டே இருந்திருக்குங்க. ஒரே ஒரு பொண்ணு அவங்க அப்பா மேல வச்சுக்கிற அன்பனால தான் ஹிஸ்டரியே கிரியேட் ஆச்சு. ஜெனி, ஃபாதர்ஸ் டேவை இந்தியால எப்படி கொண்டாடுறாங்க? இந்தியா, USA, UKல எல்லாம் ஜூன் 3rd வீக் சண்டே தான்ப்பா கொண்டாடுவாங்க. மோஸ்டா யாருக்கும் ஏன் ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறாங்கன்ற ரீசனும் தெரியாது, அதோட பிஹைண்ட் த ஹிஸ்டரியும் யாருமே பார்க்க மாட்டாங்க. பட் நம்ம RJ Talksல சொல்லியிருக்கோம். அம்மாவோட சாக்ரிஃபைஸ் எல்லாருக்குமே அப்படியே டிரான்ஸ்பரண்டா தெரியும். ஆனா அப்பா சாக்ரிஃபைஸ் பண்றது அவர் சொன்னா மட்டும் தாங்க தெரியும். அப்பாவோட சாக்ரிஃபை பார்த்தீங்கன்னா பிகைண்ட் சீன்ல தாங்க இருக்கும். எங்க அப்பா எங்க கூட இல்லை, பட் அவருடைய ஆசீர்வாதம் என்னைக்குமே எங்க கூட இருக்கும். இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா எங்க அப்பா தான் காரணம். ஸோ இந்த வீடியோ மூலியமா எங்க அப்பாவுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே விஷ் பண்ணிடுறேன். ஸோ உங்க அப்பாவுக்கு ஃபாதர்ஸ் டே விஷ் பண்றேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதும், இன்ஸ்டால போஸ்ட் போடுறதும், ஆர் ஒரு சின்ன கிஃப்ட் கூட வாங்கி கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா அவர் நேர்லயோ இல்ல ஃபோன் கால்லயோ ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா, ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தையில கூட ஒரு டீப் ஃபீலிங் வச்சு சொல்லுங்க. அதுவே அவருக்கு போதுமான அளவா இருக்கும். ஸோ இந்த வீடியோல எங்க அப்பாக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா. தேங்க்யூ ஜெனி. அப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன எதிர்பார்க்க போறாரு? உங்களுடைய கிஃப்டையோ உங்களுடைய சோஷியல் மீடியா போஸ்டோ இல்லைங்க, அவரோட ஹார்ட்டுக்கு ஹார்ட்டா நீங்க பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா இம்மிடியட்டா உங்க அப்பாவுக்கு நீங்க ஃபாதர்ஸ் டே விஷஸை அவர் மொழியில நீங்க சொல்லுங்க. ஸோ RJ Talks மூலியமா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் ஃபாதர்ஸ். கமெண்ட் பண்ணுங்க உங்க அப்பா கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு. அது ஒரு லைனா இருக்கலாம், ஒரு சின்ன வார்த்தையா கூட இருக்கலாம். ஆனா ஒரு டீப் ஃபீலிங்ல இருக்கணும். அது உங்க அப்பா கிட்ட சேர்க்கிற மாதிரி இருக்கணும். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவை RJ Talks சேனல்ல போடுவாங்க. Until then, ராஜேஷ் and Genelia. Bye bye. RJ Talks like ears full gear.